தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா, வீட்டில் பணமே தங்கல சார். நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பாதிக்கிறோம், குழந்தைங்க சம்பாதிக்கிறாங்க, எல்லாருமே சம்பாதிக்கிறோம், கை நிறைய சம்பாதிக்கிறோம். ஆனா எங்களுக்கு பணமே நிக்க மாட்டேங்குது. வர்றது அப்படியே போயிட்டு இருக்கு. இதுக்கு எங்க வீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த பண வரவு தொடர்பான விஷயங்களுக்கு நம்ம நிறைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாமே போட்டுட்டோம். அதுல இருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் நம்ம ஒரு முழு வீடியோவா இது பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த பண வரவுக்கு நம்ம வீட்டுல முதல் என்ன பார்க்கணும்? நம்ம தலைவாசல் இதை முதல் முக்கியமா கவனிக்கணும். இந்த தலைவாசல் உச்ச பகுதியில இருக்கா, நீச்ச பகுதியில இருக்கா, நம்மளுடைய ராசிக்கு லக்னத்திற்கு இந்த தலைவாசல் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறது, எந்த கிரகம் வலிவு இல்லாம இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த தலைவாசலும் மற்ற அமைப்புகளும் அமைச்சுக்கிறது சிறப்பு. இந்த பணம் அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது குபேரன் தாங்க. இந்த குபேரனுக்கே பணத்தை கொடுத்தது சுகர் மகரிஷின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த குபேரனுடைய தேவதைகள் இருக்காங்க, இந்த பண குவியல் தேவதைகள். இதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா சங்கநிதி, பதுமநிதி. ஸோ இந்த சங்கநிதி, பதுமநிதி இது இவங்க யாருன்னா இவங்க தான் குபேரனுடைய பணத்தை வைத்து கொள்ளக்கூடிய அதிகாரம் மிக்க ரெண்டு பூதங்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரி, இந்த சங்க நிதி, பதும நிதியை வணங்கினால் போதுமா? செல்வம் சேருமா? கண்டிப்பா வணங்கணும், எல்லாரையுமே வணங்கணும். இந்த சங்க நிதியும் பதும நிதியும் கண்டிப்பாக வணங்கணும். நல்லா பாருங்க, நீங்க எல்லா கோவில்கள்லயும் நம்ம போய் பார்க்கும்போது குபேரனை வடக்கு திசையில தான் வச்சிருப்பாங்க. இந்த வடக்கு திசையில குபேரனை வச்சுட்டு சில முக்கியமான கோவில்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சங்க நிதியும் பத்ம நிதியும் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஏன் இதை வீட்டுல ட்ரை பண்ணக்கூடாது? இந்த சங்க நிதியும் பத்ம நிதியும் கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டின் தலைவாசல்ல இடதுபுறமும் வலதுபுறமும் இந்த சங்க நிதியும் பத்ம நிதியையும் ஒரு போட்டோ வைக்கலாமான்னா கண்டிப்பா வைக்கலாங்க. அந்த போட்டோ வச்சுட்டு ஆத்மார்த்தமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு, டெய்லி ஒரு விளக்கு ஏற்றணும். விளக்கேற்றி நீங்க வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு நிதி சார்ந்த பிரச்சனைகள் அந்த வீட்டில் குறையுமானா கண்டிப்பா குறையுங்க. சரி, இது மட்டுமே போதுமா ஒரு வீட்டில் நம்ம நிதியை கண்ட்ரோல் பண்றதுக்கு, தக்க வைக்கிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பா அது மட்டும் பத்தாதுங்க. நம்மளுடைய வரவேற்பறையை ரொம்ப நீட்டா கிளீனா வச்சுக்கணும். வரவேற்பறையை அப்படியே நம்ம ஹால், அந்த வரவேற்பறை, ரிசப்ஷன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நறுமணம் கமழ அந்த வாசனை இருந்துட்டே இருக்கணும் வீட்டுல. நம்ம நிறைய வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹால்லயும் அந்த ரிசப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு உருளி வச்சிருப்பாங்க. அந்த உருளியில தண்ணி ஃபில் பண்ணி தாமரை மலர்களை அதுல வைக்கணுங்க. அங்கதாங்க அந்த விசேஷமே இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த உருளியில தாமரை மலர்களை வைக்கிறீங்களோ அப்போ உங்க வீட்டுல அந்த லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு தானா வந்துகிட்டே இருக்கும். நீங்க பணம் சேரக்கூடிய அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு வரும். சரி, அடுத்தது நம்ம வீட்டுல எந்த இடத்த பார்க்கணும்? கண்டிப்பா கிச்சனை பார்க்கணுங்க. இந்த கிச்சன்ல நீங்க சுத்தமா வச்சிருக்கணும். சமைக்கக்கூடிய பாத்திரங்களை அப்பப்ப கழுவணும். இதை சுத்தமா வச்சிருந்தீங்கனாலே நீங்க அந்த கடன் போன்ற அமைப்புகள்ல இருந்து தானா வெளியில வருவீங்க. நீங்க பாருங்க, உங்க வீட்டு கிச்சனை ரொம்ப அசால்ட்டடா வைக்காம நீங்க எவ்வளவு நீட்டா வைக்க முடியுமோ வச்சு அதுல ஒழுங்கா வச்சிருக்கணும். அங்க இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பணம் சுக்கிரனுடைய இடத்துல பணம் தங்குவதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு உப்பு ஒரு தட்டுல வச்சுட்டு அதுல நெய் விளக்கு ஏற்றணும். அந்த நெய் விளக்கு ஏற்றி அந்த அக்னி மூலையில, சுக்கிரனுக்கு உண்டான மூலையில வச்சு நீங்க வழிபாடு பண்ண 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 உங்க வீட்டுல செல்வம் தாராளமாக பெருகணும்னா தாராளமாக கண்டிப்பா பெருகும். அடுத்தது நம்ம வீட்டுல எந்த இடத்த கவனிக்கணும் அந்த பணம் தங்கறதுக்கு? இன்னொரு முக்கியமான இடம் ஒண்ணு இருக்குங்க, டாய்லெட் பாத்ரூம். இந்த டாய்லெட் பாத்ரூம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது நம்ம ரொம்ப தப்பு பண்றோம்.
ஏன்னா இந்த டாய்லெட் பாத்ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுறது, கண்டுக்காம விட்டுறது. நீங்க எந்த அளவுக்கு இந்த டாய்லெட் பாத்ரூமை வந்து சுத்தமா வச்சிருக்கீங்களோ பூஜை ரூமுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அத்தனையும் டாய்லெட் பாத்ரூம் கொடுக்கணும். பூஜை ரூம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். வீட்டுல பூஜை ரூமும் டாய்லெட் பாத்ரூமும். பூஜை ரூம் வந்து ரொம்ப சுத்தமா வச்சிருந்து தெய்வீகமான ஒரு மலர்களால் அலங்கரிச்சு நீங்க எப்படி நறுமணம் மிக்க ஒரு வீடா வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல லட்சுமி வந்து கண்டிப்பா வாசம் செய்யும். அந்த லட்சுமி வந்து உங்களை விட்டு எங்கேயும் போவாது. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப குபேரனுக்கு உண்டான திசைகள் சொன்னோம் இல்லையா, வடக்குன்னு சொன்னோம் இல்லையா. இப்ப நம்மளுடைய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த தென்மேற்கு மூலையை தான் வந்து குபேர மூலை கன்னி மூலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இந்த குபேர மூலை கன்னி மூலை இந்த இடத்துக்கும் குபேரனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த தென்மேற்குல இருக்கிற அறையில கொஞ்சம் அப்படி லைட்டா கிழக்கு பக்கம் வந்தோம்னா, கிழக்கு பக்கம்னா எக்ஸ்ட்ரீம் கிழக்கு பக்கம் போயிடக்கூடாது, அந்த அறைக்கு கிழக்கு பக்கம், தென்மேற்கு அறைக்கு கிழக்கு பக்கத்துல நீங்க வந்து பணப்பெட்டி, உங்களுடைய ஜுவல்ஸு, விலை உயர்ந்த பொருட்கள், ஆபரணங்கள், பணம் இதெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு லாக்கரை வந்து அங்க வைக்கிறதுக்கு அது வந்து சிறப்பான இடம். அப்படி இல்லைன்னா குபேரனுடைய இடம் சொல்லக்கூடிய வடக்கு திசையிலையும் நீங்க வந்து உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள், பணத்தை வந்து வைத்து பாதுகாக்கவும் பூஜை செய்யவும் வந்து இது வந்து சிறப்பான ஒரு இடமா வந்து கருதப்படுது. சரி, வேற என்னெல்லாம் வந்து நம்ம நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கோம் யூடியூப்ல, ரீல்ஸ்லயும் இதுலயும். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா நீங்க ஒரு விளக்கு ஏத்துறீங்கல்ல, அந்த விளக்குல கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு 2 கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டுட்டு நீங்க வந்து விளக்கு ஏத்துங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த பணப்பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிராம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இது எல்லாமே வந்து முடிச்சு போட்டு அந்த பணப்பெட்டியில வாசனை வர மாதிரி அங்க வைக்கிறது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து இது பண்ணலாம். வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு சின்ன வடகிழக்கு மூலையில ஒரு சின்ன தொட்டி மாதிரி அமைச்சு அதுல வந்து தாமரை பூவை வந்து வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பந்தமான, செல்வம் சம்பந்தமான, எல்லா ஐஸ்வர்யங்களும் சம்பந்தமான அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். உங்கள் பணத்தை சேமிக்க இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த பண வரவு, இந்த பணம் தங்குவதற்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டினோட வடகிழக்கு பகுதியில ஒரு சின்னதா தொட்டி வச்சு, இல்ல வடக்கு பகுதியில ஒரு சின்னதா தொட்டி வச்சு அதுல வந்து தாமரை மலர்களை வந்து நம்ம வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். இப்ப எல்லாருக்குமே வந்து தாமரை கிடைக்குமா, தாமரை மலர்கள் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தாமரை செடி வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆர்டிபிஷியல் தாமரை பூ இருக்கு. இந்த ஆர்டிபிஷியல் தாமரை பூவை வந்து அதுல வச்சுட்டு 2 தாமரை மணி விதைகளை வந்து அதுல போட்டுட்டு நிஜ தாமரையே வந்து அங்க இருக்க மாதிரி, லட்சுமியே வந்து அங்க இருக்கிற மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிட்டு நீங்க வந்து எல்லாருமே வந்து இதை வந்து அந்த சமயத்துல அங்க இருக்கணுமானா முடிஞ்சா எல்லாரும் இருந்தால் அங்க வந்து நல்லது. இது எப்போ பண்ணலாம் இந்த விஷயங்களை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில இதை வந்து பண்றது ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில நீங்க இந்த முறைகளை பின்பற்றி நீங்க பணத்தை சேமிக்கிறதுக்கு எல்லாம் வல்ல குலதெய்வம் பழண்டி அம்மனை வேண்டி உங்களோட வாழ்த்திக்கிறேன்.